ஜஸ்டிஸ் ஃபார்னு எத்தனை ஜஸ்டிஸ் ஃபார் போட போறோம்னு எனக்கு சத்தியமா தெரியல. நேற்றுக்கு தான் சிவகங்கை மாவட்டத்துல அந்த அஜித்குமாரோட கான்ட்ரவர்சியான ஒரு ப்ராப்ளம் போய் அது இன்னும் சால்வே ஆகல. அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் அதே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன பையன், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையனை கொண்டு போய் கொண்டிருக்கானுங்க. அந்த பையனை வழக்கமா ஸ்கூல் பஸ்ல தான் எப்பவுமே கூட்டு போவாங்களாம். முந்தா நேரத்து அந்த பையனை ஸ்கூல் பஸ் வராம ஒரு கார் வந்து அந்த பையனை கூட்டு போயிருக்கு. அன்னைக்கு காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஈவினிங் அந்த பையனோட பேரண்ட்டுக்கு கால் பண்ணி உங்க பையனுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு 4 மணிக்கு ஒரு போன் வந்தது. அண்ட் பேரண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது பையனோட கண்ணு, காது, வாய் எல்லா இடத்துலயும் பிளட்டா இருக்கு. ஏன்னு கேட்கும்போது ஃபிக்ஸ் வந்ததாட்டி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் கிட்ட விசாரிச்சா டாக்டர்ஸ் பையன் இறந்து 5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இறப்புல வந்து கண்டிப்பா ஃபுல்லாவே மர்மம் நிறைஞ்சுதான் இருக்கு. இல்ல எனக்கு புரியல, அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிருப்பான், என்ன நடந்திருக்கும், எதுக்காண்டி கொண்டாங்க, எதுவுமே சத்தியமா சுத்தமா தெரியல. அண்ட் இதை பத்தி கண்டிப்பா கிளியரா முழுசா தெரியணும் அப்படின்னா அதுல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட ப்ராப்பரா விசாரிச்சா மட்டும்தான் இதை பத்தின ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ டோட்டலா ஷேர் பண்ணுங்க. அந்த பையனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க.